ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் எங்கும் நிறைஞ்சிருக்கார், எல்லாம் அறிஞ்சவராய் இருக்கார். சர்வஜன் அப்படின்னாக்க எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் சொல்லித்தா அடுத்த 609வது திருநாமம் என்ன சொல்கிறது? ஓம் ஹவிஷே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆச்சரியமான திருநாமம். ஹவிஷே நமஹா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா உணவாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அன்னமயமாக இருப்பவர், உணவாக இருப்பவர் அப்படின்னு. இது ஏன் சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழறது, உயிர் நிலச்சி இருக்குது அப்படின்னா, உயிரோடு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உணவு, சாப்பாடு. நாம் உலகத்தில் இத்தனை காரியம் நடக்கிறது, நாம் இனிமேல் சம்பாதிக்க போகிறது எல்லாமே எதுக்குன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம். எல்லாம் சான் வயிற்றுக்காக தான் சார் அப்படிம்போம். அப்போது இந்த உணவுக்காகத்தான் நம்ம இத்தனை காரியமும் நடக்கிறது, இத்தனை பாடும் படுறோம். அந்த உணவு மயமாக யார் இருக்கார்? பரம்பொருளான இவரே இருக்கார் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது. அப்படின்னா அந்த ஒரு உயிர் வாழறதுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ, இன்னும் சொல்லப்போனால் அந்த உணவால் தான் நம்ம உடம்பில் பிராணனே நிலச்சி இருக்கோ, அதை போல் நம்மளோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது இந்த இறை உணர்வான இந்த பக்தி. உணவு எப்படி முக்கியமோ அதே போல் தான் இறை உணர்வும் முக்கியம். அதனால் இது இல்லாத, இதெல்லாம் வேண்டாம் சார், இது இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கே வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு நாம் அதை வேணுமா வேண்டாமான்னு சாய்ஸில் வைக்கிறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. அது அவசியம் இருந்தே ஆகணும். எப்படி சாப்பாடு இல்லாத நம்மளால் இருக்க முடியாதோ அதை மாதிரி நம்மளால் பக்தி செய்யாத இருக்கவும் முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இவர் உணவுமயமாக இருக்கார், அன்னமயமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி உணவாலையில் தானே உயிர்கள் வாழறது. அதுக்காக தான் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. உணவு எடுத்துன்னு பார்த்தோம்னா எத்தனை விதம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நெல்லுன்னு இருக்குது, அதில் அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, இன்னும் எத்தனையோ தானியங்கள் பருப்பு வகைகள் இருக்குது, இன்னும் என்னெல்லாமோ இருக்குது. இந்த உணவுக்கு பதிலாது, இத்தனை உணவுக்கு அந்த உணவுக்கு பதிலாது. ஏதோ உணவு உயிர் வாழறதுக்கு நமக்கு ஏதோ உணவு உள்ளே போடணும் அப்படின்னா கூட அதில் கூட எத்தனை விதமானதெல்லாம் ருச்சியெல்லாம் படைச்சிருக்கு. அறுசுவை அப்படின்னு 6 சுவை எப்படி வந்தது? கரும்புக்குள்ளே இனிப்பு, உப்புக்குள்ளே உவர்ப்பு அப்படின்னு ஒன்றுத்துக்குள்ளேயும் அறுசுவையெல்லாம் இருக்கே, நிரம்பி இருக்கே. அந்த அறுசுவையை நமக்கு அனுபவிக்கிறாப்பில் நாக்கில் ருச்சி கொடுக்குறாப்பில் இருக்கே. நாக்குக்கு ஒன்றுமே தெரியாத இருந்ததுன்னா இதில் வெளியில் எத்தனை ருச்சி இருந்தான்னு, அறுசுவை இருந்தான்னா 10 சுவையாக இருந்தான்னு நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்படி வெளியிலையும் ருச்சி எல்லாமும் கொடுத்து, சுவைகளை கொடுத்து, அந்த சுவையை அறியறதுக்கு உண்டான ஒரு சக்தியும் நமக்கு உடல் உறுப்பில் கொடுத்து, அதை ஏதோ உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றோங்கிறது மட்டும் இல்லாத, அந்த உயிர் வாழறதுக்கு சாப்பிட்றதே விரும்பி நாம் ருசித்து சாப்பிட்றாப்பிலையும் பண்ணி வச்சுருக்கு. அப்படின்னா இது யாரோட செயல்? அந்த பரம்பொருளான அந்த சிவபெருமானோட செயல் தானே. அதனால தான் இவர் உணவு மயமாக இருக்கார் அப்படின்னு. இத்தனை விதமான உணவாகவும் இருக்கார், இவ்வளவு விதமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு நெல்லை போட்டோன்னா மண்ணில் விழுந்தால் அது உடனே திருப்பி எத்தனை நெல்லாக திரும்பி வருது அப்படின்னா எப்படி வருது? இந்த சக்தி எங்கேருந்து கொடுக்கறது? யார் கொடுத்தது? அதெல்லாம் தான் ஆச்சரியம். அதனால தான் அந்த உணவு தான் அந்த உணவு மயமாக இருக்காருன்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னார்? வேதமும் உபனிஷத்தும் அப்படி இது என்னன்னு சொல்லுது. யஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் அன்னம் பிரம்மேதி வியஜானாத் அப்படிங்கிற அன்னமே பிரம்மம் பரம்பொருள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது எதனால் அப்படின்னா அதில் பிருகுவல்லிங்கிற அந்த இடத்துல சொல்கிறது. பிருகுங்கிற ரிஷி தன்னோட அப்பாவான வருணன்ட்ட கேட்குறார். என்ன கேட்டார் அப்படின்னா, பிரம்மம் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் அப்பா எனக்கு அதை உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்கோ. பிரம்மம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அப்பாவன வருணன் என்ன தெரியுமா சொல்கிறார்? இதான்
அந்த வேதத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, கடவுள் என்ன பிரம்மம் என்னன்னு கேட்டாக்க, கேள்வி கேட்டால் யாரானு கேட்டால் உடனே இதுதான் கடவுள், ஸோ அண்ட் ஸோ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி விடாத, இங்கே எந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னார் வருணன், நீ தவத்தினால தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. அதாவது நான் கடவுள் என்னங்கிறத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்காக அதை கேட்டுன்னு அப்படியே நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு பகுத்தறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில்ங்கிறது இதெல்லாம் ஒரு சாட்சி. கடவுள் என்ன அப்படின்னு உடனே அதுவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், விளக்கியிருக்கலாம். இதான்ப்பா கடவுள் அப்படின்னா உடனே ஓ அப்படி தான் கடவுளா அப்படின்னு அவர் உடனே அதை ஏற்றுருக்கலாம். அப்படி இல்லாத அப்பா சொல்ற, நீ தவத்தினால தெரிஞ்சுக்கோ. தவம் தவம் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன முயற்சின்னு அர்த்தம். உன்னோட முயற்சினால் உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, ஒரு சுய அறிவு இருக்கோ இல்லையோ, அது பகுத்து அறிஞ்சிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கோ இல்லையோ, அதனால் அது மூலியமாக நீ முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுறார். உடனே புள்ள கேட்டார், சரி என்னோடய அறிவினால் நான் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான் தெரிஞ்சுன்னு இருக்கிறது தான் பிரம்மங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஏதான ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமோ இல்லையோ, அதுக்கு நீங்கள் ஏதானும் குழு தானே கொடுக்கணும் அப்படிங்கிற. அதுக்கு எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கணுமே என்ன அப்படின்னா, இந்த உபநிஷத்துலாம் பார்த்தா என்ன ஒரு லாஜிக், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வேதம் வேதம் வேதம்னா அதுக்கு என்ன பெருமை, இதெல்லாம் தான். உடனே அப்படியே நான் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் தெரிஞ்சுன்றது தான் பிரம்மம் அப்படின்னு சாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லாத, தான் தெரிஞ்சினது சரியா அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க அப்படின்னா உடனே அப்பா சந்தோஷப்படுற, இதான் நல்ல மாணவனுக்கு அழகு. உடனே அவர் என்ன சொல்கிறார், குறிப்பு தரேன். என்னன்னு, எதனால் எல்லா ஜீவர்களும் உற்பத்தி ஆறுதோ, எதனால் எல்லா ஜீவர்களும் நிலைச்சி இருக்கோ, எதனால் எல்லா ஜீவர்களும் கடைசியில் லயமாறாளோ அதுதான் பிரம்மம்னு நீ உணர்ந்துக்கோ, குறிப்பால் உணர்ந்துக்கோ அப்படிங்கிற. அப்படின்னா என்ன, எல்லா ஜீவராசிகளும் எதனால் உருவாருது அப்படின்னா சிருஷ்டி படைத்தல், எதனால் நினச்சிக்கின்னா காத்தல், கடைசியில் லயமாறுதுன்னா கடைசியில் அது மண்ணோட மண்ணாக மக்கி போகிறது, லயமாயிடுறது இல்லையா. அப்படி இது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூணுத்துக்கும் எது காரணமாக இருக்கோ அதுதான் கடவுள்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா உடனே அதுக்கு குறிப்பு தரார். உடனே பிருகுங்கிற இந்த ரிஷி போய் தவம் பண்ணினர். தவம் பண்ணினா முதல்ல என்ன தெரிஞ்சது இவருக்குன்னார், அன்னம் பிரம்மேதி வியஜானாது, சாப்பாடு தான் கடவுள்னு தெரிஞ்சுதான், சாப்பாடு தான் கடவுள்னு தெரிஞ்சுது அப்படின்னு. அதாவது நமக்கு அன்னசுத்திகி சர்வசுத்திகி அப்படின்னு ஆகார நியமம் அன்ன நியமம் அப்படின்னு உணவில் நாம் ரொம்ப ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தில் நமக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவு தான் நம்மளோட உள்ளுக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறதுன்னு இது விளக்க போகிறது, அதோட தாக்கம் எப்படி இருக்க போகிறதுங்கிறது. அதனால் அது முதல்ல சரியாக இருந்துட்டு சுத்தமாக இருந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் இது எல்லாம் சுத்தமாக இருக்கும். மூலப்பொருள் நல்லதாக இருந்ததுனாக்கா வெளியில் வரக்கூடிய எல்லா பொருள்களும் அது மூலியமாக வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் உற்பத்தி ஆகி வரக்கூடியது தரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அன்னமய அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே அப்பாட்ட வந்து சொன்னால் அப்பா சிரிச்சார், சரி நீ தெரிஞ்சுட்டுருக்க, இன்னும் கொஞ்சம் வேணால் ட்ரை பண்ணிப்பார், வேறு ஏதானு தெரியுறதா பாருன்னு. அப்போ இது தெரிஞ்சுன்றது தப்புன்னு சொல்லலை, என்ன சொன்னார், இதுக்கு மேலே இதான் இருக்கான்னு ட்ரை பண்ணிப்பாருன்னார். அப்படி பார்க்குறதே தான் முதல்ல அன்னம் அப்படின்னு தெரிஞ்சுது. அது என்ன, நமக்கு ஒரு மனுஷ உடம்பு அப்படின்னு இருக்குது, இதில் எப்படி இருக்குது சொல்லியிருக்குன்னார், அன்னமய கோஷம் வெளியில் கண்ணுக்கு தெரிகிறாப்புல இருக்கா, இந்த ஸ்தூல சரீரம் இது முழுக்க முழுக்க உணவுனால் சோத்தால் அடித்த சுவர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இது முழுக்க முழுக்க உணவுனால் வந்தது தான். அதனால் இந்த ஸ்தூலமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய இந்த புறத்தோற்றம் அன்னமய கோஷம் அன்னத்தினாலேயே ஆகியிருக்கு. சரி, இப்படி இந்த புறத்தோற்றம் இப்படி அன்னமயமாக இருக்க வழிய இதோடையே நின்றுடுத்தா இல்லை, இதுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன இந்த உடம்பாக இருக்கக்கூடிய இந்த புறத்தோற்றம் இத்தனை காரியம் பண்ணுறது இவ்வளவு அறிவோடு எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உயிர் சக்தி, சுவாசம். அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படிங்கிறதே அதை போய் பார்த்தா இல்லை வெறும் அந்த உடம்பை மட்டும்தான் இந்த அன்னத்தினால கிடைக்கிறது, அது நிலச்சி அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ளே பிராணன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் இது இயங்குறதுங்கிறதுனால
அன்னமய கோஷத்துலேருந்து பிராணமய கோஷத்துக்கு போனார். அதை சொல்கிறதே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படிங்கிறதே அப்புறம் பார்த்தார். மனோமய கோஷம் அப்படின்னு அந்த மனசுங்கிறது ஒன்று இருக்குது, எண்ணம்னு ஒன்று இருக்குது, விருப்பம்னு ஒன்று இருக்குது. இதனால தானே நான் மேன்மே உணவு உற்பத்தி பண்ணணும், உணவை தயாரிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் இந்த எண்ணம் வந்தால் தானே. ஒன்றுமே இல்லாத அப்படியே இருந்தோன்னா, பிரம்மமாக இருந்தோன்னா அப்புறம் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், என்ன இருக்க போகிறது. அதனால் மனோமய கோஷம். அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்ன விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு அறிவு மண்டலம். அந்த அறிவு மண்டலத்தில் அந்த அறிவு மண்டலத்தினால்தான் நெறிமுறைகள்லாம் நம்ம வச்சுக்கிறோம். பகுத்தறியும் சக்தி அப்படின்னா இதைத்தான் சாப்பிடணும், இது பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இது நல்லது, இது கெட்டது அப்படின்லாம் நமக்கு என்ன அப்படின்னா எண்ணத்தில் மனசில் என்னென்ன சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வேணால் வரலாம். அது இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அறிவு மண்டலத்தில் நடக்கக்கூடியது. அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு. கடைசியில் என்ன தெரியறதுன்னு ஆனந்தமய கோஷம் அப்படின்னு. ஆனந்தம் அப்படின்னாலே வேறு ஒன்றும் இல்லை, திருப்தி. அந்த திருப்தி வந்துடுத்துனா தான் அமைதி வரும். ஆனந்தமாக இருக்குன்னா என்னென்ன ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருப்தி அந்த அளவுக்கு அடையிற வரைக்கும் நம்ம இப்போ முதல்ல சாப்பிட்றதுல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்போ அது போய் எங்கே போய் நிற்கிறதுன்னு அப்பா நன்னா சாப்பிட்டேன் சார்னு திருப்தி அடைகிற வரைக்கும் தான் அது போயின்னு இருக்கும். அது வரைக்கும் அது நிற்காது. இதைத்தான் இந்த உபனிஷத் சொல்கிறது. அந்த திருப்தி அடையாத வரைக்கும் தான் மனசு கொதிக்கிறது, ஆர்வமாக இருக்குது, தாபமாக இருக்குது, இதை வேணும் அது வேணும்னு முயற்சியெல்லாம் பண்ணுறது. அது அந்த திருப்தி ஏற்பட்டுருச்சுன்னா அமைதி ஏற்பட்டுரும். அதனால் அந்த அமைதியே வடிவமாக, சாந்தமே வடிவமாக, திருப்தியே வடிவமாக இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னு கடைசியில் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அன்னத்திலேருந்து ஆரம்பிச்சு. அப்படி இருக்கக்கூடியது அந்த அன்னத்தை அந்த கடவுள் அதுலேருந்து ஆரம்பிக்கிறதா. அதனால் என்ன பண்ணிட்டு இந்த உபனிஷத் கடைசியில் முடிக்கிறது, அன்னம் அனிந்தியாது, அன்னத்தை பழிக்காதே அப்படின்னா உணவை வெறுக்கக்கூடாது. எனக்கு இதுதான் சார் பிடிக்கும், அது பிடிக்காது அப்படின்னா எல்லாம் ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் நமக்கு நாம் அதை ருச்சி பார்க்கணும், அதை உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே அவர் கொடுத்துருக்கார். அப்படின்னா அதை பழிக்காத. இன்னும் என்ன சொல்கிறதுன்னு அன்னம் பகு குர்வீத அப்படின்னா நிறைய உற்பத்தி பண்ணுங்க அப்படிங்கிறது. இந்த உபனிஷத்தை விவசாயத்தை வளர்க்குறது தான். எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் உணவு அழிங்கோ, வந்தவர்களுக்கு உணவே இல்லைன்னு சொல்லாத விருந்தோம்பல் பண்ணு அப்படின்லாம் இது சொல்லுது. அப்படி உணவு மயமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த உணவுங்கிறதே நமக்கு ஒரு ஆகுதியாக சொல்லியிருக்கு, சாப்பிட்றதே ஒரு யாகமாக சொல்லியிருக்கு. அப்படி அந்த உணவு மயமாக இருக்கக்கூடியவர் அந்த பரம்பொருளுங்கிறதுனால ஹவிஷே நமஹான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.